சூரியனுடைய கதிர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலோடும் நேரடியாக தொடர்பு கொண்டது என்று உபனிஷதம் சொல்லுது. அதாவது மனிதன் இறந்த பிறகு அந்த சூரியனுடைய கதிர்களை பற்றி சூரிய மண்டலத்தின் வழியாக மற்ற உலகங்களுக்கு போகிறான் என்று வேதம் சொல்லுது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, சூரியனை ஒரு முறையாவது நமஸ்காரம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் காலையில சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். சரீரத்துக்கும் சூரியனுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அதுவும் குறிப்பா கண்ணுக்கு சூரியன். ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத்து, சூரியனிடமிருந்து ஆரோக்கியத்தை பெறுங்கள். ஒவ்வொரு சாமிகிட்டேருந்து ஒவ்வொன்றும் வாங்கலாம். சரஸ்வதியிட்டேருந்து கல்வி வாங்கலாம், குபேரன்ட்டேருந்து காசு வாங்கலாம், சூரியன்ட்டேருந்து ஆரோக்கியம் வாங்கலாம். அந்த காலத்தில் நம்ம கிராமத்தில் நம்ம ஊர்லேயும் தாத்தாக்கள் பாட்டிகள் இந்த சூரியனை வழிபடக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், கடைசி வரைக்கும் அவங்க கண்ணாடி போடாமல் இருந்தாங்க. நான் கண்ணாடி போடாத 105 வயசு தாத்தாவெல்லாம் பார்த்துருக்கேன். 105 வயசு இருக்கும், கண்ணாடி போடல. ஷார்ட் சைட்டும் இல்லை, லாங் சைட்டும் இல்லை. தூரத்தில் வர்றது ஆனா பண்ணன்னு சொல்லிடுவாங்க, இன்னாருன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு கண்ணாடி போட்டு அதில் பவர் மேலே பவர் ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு ஆளை பார்த்து, பாஸ்கர் அப்படின்னா, நான் பாஸ்கர் இல்லைப்பா, கல்யாண சுந்தரம் அப்படின்னு அந்த லட்சணம் ஆகி போச்சு. காரணம் என்னன்னா, சூரிய வழிபாடு நின்று போச்சு. அந்த காலத்தில் பாமரன் கூட சூரியனை வழிபட்டான். காஞ்சி பெரியவர் சமாதியான சந்திரசேகர சுவாமி அவர் சொல்லுவார், சூரியனை வழிபடுபவனுக்கு புரியாத பாடமோ கணக்கோ இல்லை அப்படின்னு. எனக்கு இந்த பாடம் புரியலேன்னு சூரியனை வழிபடுறவன் சொல்ல மாட்டான். ஏன்னா சூரியன் அமானுஷமான அறிவை கொடுக்கக்கூடியவன்.